கோபாலபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல சந்திரையா அப்படிங்கிற ஒரு வியாபாரி இருந்தாரு. அவருக்கு ஒரே ஒரு புள்ள. அவன் பேரு சேகர். சந்திரையா அவருடைய புத்திசாலித்தனத்தினால சின்னதா ஆரம்பிச்ச ஒரு வியாபாரத்தை ரொம்பவும் கஷ்டப்பட்டு பெருசா வளர்த்தாரு. சந்திரையா அவருக்கு அடுத்து அவருடைய புள்ள சேகர் இந்த வியாபாரத்தை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. ஆனா சேகர் அப்படி இல்ல, சந்தோஷமா சும்மா ஊருதான் சுத்திக்கிட்டு இருந்தான். லக்ஷ்மி, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்தாங்க தண்ணி குடிங்க, முகம் கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு போடுறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சாப்பிடுறேன். ஆமா, நம்ம புள்ள எங்க? நான் கடைக்கு வந்து வியாபாரத்தோட நுணுக்கங்கள் எல்லாம் கத்துக்கொட அப்படின்னு சொல்லி எவ்வளவு நாள் ஆகுது, இன்னும் ஏன் அவன் கடைக்கு வர மாட்டேங்கிறான்? அதுவா, இன்னைக்கு அவனோட ஃப்ரெண்டோட பிறந்த நாளாமா. உங்ககிட்ட சொன்னா நீங்க பிறந்த நாளுக்கெல்லாம் போக வேண்டாம், கடைக்கு வா அப்படின்னு சொல்லுவீங்க. அதான் உங்ககிட்ட சொல்லாம என்கிட்ட மட்டும் சொல்லி அவன் ஃப்ரெண்டோட பிறந்த நாளுக்கு போயிருக்கான். பாவம், இன்னைக்கு ஒரு நாள் அவன் சந்தோஷமா இருந்துட்டு வரட்டுங்க. நீ எப்பவுமே உன் புள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இரு. அவன் படிப்பை முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? எனக்கோ வயசாகுது. அவன் கடைக்கு வந்து வியாபாரம் என்ன ஏதுன்னு கத்துக்கிட்டா தானே அவன் அடுத்து நம்ம கடையை பொறுப்பா எடுத்து நடத்த முடியும். நான் இருக்கும்போதே அவனுக்கு வியாபாரத்தோட நுணுக்கங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துடலான்னு சொல்லிதான் அவனை கடைக்கு வர சொல்றேன். ஆனா அவன் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி ஊதாரியா ஊரை சுத்திக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கான். இங்க பாரு, கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்றேன். உன் புள்ளைகிட்ட நீ எப்படி சொல்லுவியோ என்னவோ தெரியாது. நாளையில இருந்து அவன் கடைக்கு வந்தே ஆகணும், இல்லைன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். சரி சரி, அவளை கோவப்படாதீங்க. என் புள்ள நாளைக்குல இருந்து நம்ம கடைக்கு வந்து வியாபாரத்தை எல்லாம் நல்லா கத்துப்பான். என் புள்ள ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது. அவன் ரொம்ப புத்திசாலி. 2 நாள் வியாபாரத்தை கத்து கொடுங்க. 3ஆவது நாள் அவன் எவ்வளவு நல்லா வியாபாரம் பண்றான்னு பாருங்க. பார்க்கலாம். முதல்ல நாளையில இருந்து அவனை கடைக்கு வர சொல்லு. அப்படின்னு சொன்னாரு சந்திரையா. இந்த பக்கம் சேகர் அவனுடைய நண்பர்கள் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். என்னடா சேகர், உங்க அப்பா உன்னை கடைக்கு வர சொல்லி சொல்றாரு போல. ஆமாண்டா, என் படிப்பு முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சுல்ல, அதான் கடைக்கு வா, வியாபாரத்தை கவனி அப்படின்னு அப்பா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா எனக்கு என்னவோ இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் இப்படி சந்தோஷமா ஊர் சுத்திக்கிட்டு உங்க கூட எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஆனா என்ன பண்றது, அப்பா விட மாட்டேங்கிறாரே. அதான் தினமும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே தப்பிச்சுக்கிட்டு அதுவே போதும். உங்க அப்பா ரொம்ப புத்திசாலிடா. அவரு சின்னதா ஆரம்பிச்ச ஒரு வியாபாரத்தை எவ்வளவு பெருசா வளர்த்திருக்காரு. நீ அவர்கிட்ட வியாபாரத்தை கத்துக்கிட்டேன்னா உன்னோட வாழ்க்கையும் ரொம்ப நல்லா தானடா இருக்கும். போதும் நிப்பாட்டுங்கடா. நான் ஏதோ உங்க கூட சந்தோஷமா இருக்கலான்னு வந்தா நீங்களும் அப்பாவோட புராணத்தையே பாடிக்கிட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு போனதான் அப்பா தொல்லைன்னா இங்க வந்தாலுமா? சும்மா இருங்க, கொஞ்ச நாளைக்கு உங்க கூட சந்தோஷமா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சேகர் நண்பர்கள் கூட சேர்ந்து ஊரெல்லாம் சுத்தி ராத்திரி நேரம்தான் வீட்டுக்கு திரும்ப வந்தான். என்னடா இது, இவ்வளவு நேரம் கழிச்சா வருது வீட்டுக்கு? உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்து அப்பா இப்பதாண்டா போய் படுத்து தூங்குனாரு. அப்பாடா படுத்துட்டாரா? அப்ப நானும் நிம்மதியா சாப்பிட்டு படுத்து தூங்கலாம்லம்மா. என்னடா கிண்டலா? அப்பாவை பார்த்த மரியாதை இல்ல? அவர் என்னமோ தினமும் உன்னை கடைக்கு வந்து வியாபாரத்தை கத்துக்க சொல்லி சொல்றாரு. நீ என்னமோ உன் நண்பர்கள் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க. தினமும் உங்க 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏண்டா, அப்பா சொல்றதும் நியாயம் தானே? நீ இப்பவே கடையில போய் உக்காந்த தானே வியாபாரம் எப்படி பண்றாங்க என்ன ஏது எல்லாத்தையும் கத்துக்க முடியும். அப்பாவும் அதுக்காக தானே கூப்பிடுறாரு. நீ இந்த சும்மா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு வியாபாரத்தை கத்துக்கப்போ, அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. அது இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நாள். போதும் நிப்பாட்றா. நாளையில இருந்து நீ கடைக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி அப்பா உறுதியா சொல்லிட்டு தான் போய் படுத்திருக்காரு. நாளையில இருந்து நீ கடைக்கு போய் தான் ஆகணும். இதுக்கப்புறமா ஒரு வார்த்தை கூட பேசாத. என் மேல மரியாதை இருந்தா கடைக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. வேற வழியும் இல்லாம கடைக்கு போறதுக்கு சேகர் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான். அடுத்த நாள் காலையில சந்திரையா சேகரை கூட்டிக்கிட்டு அன்னைக்கு கடைக்கே கிளம்புனாரு. சந்திரையா என்னென்ன பண்றாரு அப்படின்னு சேகர் கவனிச்சுக்கிட்டே இருந்தான். சந்திரையாவோட கடையில நகை வாங்குறதுக்காக அந்த ஊரை சேர்ந்த காந்தம்மா வந்தான். வாங்க காந்தம்மா, எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. புதுசா நகை வந்திருக்கு, பாக்குறீங்களா? எனக்கு ஒரு நல்ல முத்து மாலை வேணும். உங்ககிட்ட என்னெல்லாம் முத்து மாலை இருக்கு அதை கொஞ்சம் காட்டுங்க. அதுல எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கிறேன். சரிங்கம்மா. சேகர், உள்ள முத்து மாலையெல்லாம் வச்சிருக்கேன் பாரு, போய் எடுத்துட்டு வா. சரிப்பா. சேகர் உள்ள போய் முத்தால செஞ்ச நெக்லஸ் மாலை எல்லாத்தையுமே கொண்டு வந்து காந்தம்மா கிட்ட காட்டினான். காந்தம்மா அது எல்லாத்தையும் பார்த்து சோகமா இப்படி சொன்னான். அட,
என்ன இது புதுசா வந்திருக்குன்னு சொன்னாரு, இது எல்லாம் பழைய டிசைனாலாம் இருக்கு. புதுசா ஏதாவது டிசைன் இருந்தா காட்டுப்பா. அப்ப சேகர் அவனுடைய மனசுக்குள்ள, என்னடா இது, இவ்வளவு முத்து மாலையை கொண்டு வந்து வச்சிருக்க. இவங்க என்னமோ எதுவுமே பிடிக்கல, நல்லா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இவங்க நிச்சயமா முத்து மாலை வாங்கிட்டு போவாங்களா? அப்படின்னு சொல்லி உள்ள போய் இன்னும் பல வகையான முத்து மாலையை கொண்டு வந்து வச்சான். ஆனா அதுவும் காந்தம்மாக்கு பிடிக்கல. அப்ப சேகர் இவங்க நிச்சயமா மாலை வாங்க போறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இது எல்லாத்தையும் சந்திரையா கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்ப சந்திரையா அந்த முத்து மாலையில இருக்கிற ஒரு முத்து மாலையை கை காட்டி சேகர் கிட்ட சத்தமா இப்படி சொன்னாரு. டேய் சேகர், அந்த முத்து மாலையை ஏன்டா கொண்டு வந்து வச்ச? அது பக்கத்து ஒரு பிரசிடென்ட்டோட பொண்டாட்டி ஸ்பெஷலா செய்ய சொன்னது. அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி முத்து மாலை இங்க யார்கிட்டயுமே இல்ல. எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த முத்து மாலையை நான் செஞ்சு வச்சிருக்கேன். அத போய் காந்தம்மா கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கியே. ஒருவேளை அது அவங்களுக்கு பிடிச்சு போச்சு, வேணும்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? நாளைக்கு பிரசிடென்ட் பொண்டாட்டிக்கு என்ன பதில் சொல்றது? அப்படின்னு சொல்லி அவரு சேகரை பார்த்து கண்ணடிச்சாரு. சேகருக்கு ஒன்னும் புரியல. குழப்பமா அந்த முத்து மாலைய உள்ள எடுத்துட்டு போகும்போது காந்தம்மா சேகரை தடுத்து நிப்பாட்டினாங்க. அவங்க சந்திரையா கிட்ட இப்படி சொன்னாங்க. இரு தம்பி, அதுக்குள்ள எங்க எடுத்துட்டு போற அந்த முத்து மாலைய? இந்த முத்து மாலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க சந்திரையா, இதே மாதிரி முத்து மாலையே இன்னும் 2 நாள் டைம் எடுத்து பக்கத்து ஒரு பிரசிடென்டோட பொண்டாட்டிக்கு செஞ்சு கொடுங்க. இந்த முத்து மாலைய நான் எடுத்துக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னம்மா இது, என்னை இப்படி சிக்கல்ல மாட்டி விட பாக்குறீங்களே? பக்கத்து ஒரு பிரசிடென்ட்டோட பொண்டாட்டி வந்து எனக்கு இதே மாதிரி தான் முத்து மாலை வேணும்னு ஸ்பெஷலா ஆர்டர் கொடுத்துட்டு போனாங்க. அவங்களுக்காக கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சது. இப்ப இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு அவங்க முத்து மாலை கேட்டு வரும்போது நான் என்ன பதில் சொல்றது? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதை தவிர்த்து வேற எதுவா இருந்தாலும் நீங்க வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இது விலையும் ரொம்ப அதிகம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. பக்கத்து ஒரு பிரசிடென்டோட பொண்டாட்டி எவ்வளவு விலை கொடுக்குறேன்னு சொன்னாங்களோ அதை விட இன்னும் கொஞ்சம் சேர்த்தே கொடுக்குறேன். இந்த முத்து மாலைய முதல்ல நான் எடுத்துக்கிறேன். நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, இன்னும் 2 நாள்ல முத்து மாலை செஞ்சு கொடுக்குறேன்னு. 2 நாளுக்கு அப்புறமா அவங்களுக்கு முத்து மாலையை கொடுத்துருங்க. சரி, என்ன பண்றது? உங்களுக்கு அந்த முத்து மாலை ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க வேற பல வருஷமா எங்ககிட்ட தான் வந்து நகையை வாங்குறீங்க. அதனால உங்களுக்காக நான் கொடுக்குறேன். அப்படின்னு சந்திரையா முத்து மாலையை கொடுக்க சரின்னு ஒத்துக்கிட்டாரு. இந்தாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அப்படின்னு காந்தம்மா பணத்தை கொடுத்ததும் சந்திரையா ரொம்ப சந்தோஷமா அந்த முத்து மாலையை பேக் பண்ணி காந்தம்மாவுக்கு கொடுத்து அனுப்புனாங்க. காந்தம்மாவும் கடையை விட்டு வெளியில போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சேகருக்கு ஒன்னும் புரியவே இல்லை. அவன் அவங்க அப்பாவை குழப்பமாவும் ஆச்சரியமாவும் பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ சேகர் அவங்க அப்பா கிட்ட, அப்பா, அந்த முத்து மாலையை பிரசிடென்ட்டோட பொண்டாட்டி தானே செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்க. இப்ப அத இவங்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டீங்களே. இப்போ பிரசிடென்ட்டோட பொண்டாட்டி வந்தா அவங்களுக்கு எப்படிப்பா முத்து மாலையை கொடுக்க போறீங்க? 2 நாள்ல நம்ம முத்து மாலைய எப்படி செய்ய போறோம்? அதை கேட்டு சந்திரையா சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னாரு. பக்கத்து ஒரு பிரசிடென்ட்டையும் எனக்கு தெரியாது, பிரசிடென்ட்டோட பொண்டாட்டியையும் எனக்கு தெரியாது. அவங்க முத்து மாலையும் ஆர்டர் கொடுக்கவும் இல்லடா. ஆனா நாம இப்படி ஏதாவது பொய் சொன்னாதான் மத்தவங்க வந்து நகையை எடுத்துப்பாங்க. இப்ப காந்தம்மாவுக்கு பக்கத்து ஒரு பிரசிடென்ட் பொண்டாட்டிக்கு முன்னாடியே நம்ம இந்த முத்து மாலையை போட்டுக்கிட்டா அது அவங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். அதனாலதான் நான் சொன்னதை நம்பி அவங்க அந்த முத்து மாலையை அதிகமா விலை கொடுத்து வாங்கிட்டு போனாங்க. பொம்பளைங்க எப்பவுமே இவ்வளவுதான். எல்லாரை விடவும் நாம தான் ஸ்பெஷலா தெரியணும்னு ஆசைப்படுவாங்க. எந்த நகையா இருந்தாலும் நாம தான் முதல்ல போடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுடைய அந்த குணத்தை பயன்படுத்திக்கிட்டு நாம நம்ம வியாபாரத்தை நல்லபடியா செய்யணும். இதெல்லாம் கத்துக்கோ. யாரு எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்தாப்புல பேச கத்துக்கணும். அப்பதான் நம்ம வியாபாரத்தை நல்லபடியா நடத்த முடியும். இத்தனை நாளா எல்லாரும் உங்க அப்பா ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கப்பா. ஆனா இன்னைக்கு எங்க அப்பா எவ்வளவு புத்திசாலி அப்படிங்கறத நான் கண்ணார பாத்திருக்கேன். நீங்க ரொம்ப புத்திசாலி. வியாபாரத்தை புத்திசாலித்தனமா பண்றதுல தப்பு இல்லடா. ஆனா நேர்மையை எப்போ விட்டுறக்கூடாது. பொருளை எப்பவுமே தரமா தயாரிக்கணும். அந்த பொருளுக்கு ஏத்த காசை விட 1 ரூபாய் அதிகமா வாங்கக்கூடாது. அப்படி நாம மத்தவங்கள ஏமாத்த நினைச்சோம் அப்படின்னா அந்த கடவுள் நம்மள ஏமாத்திடுவாரு. அதனால வியாபாரத்துல திறமையும் இருக்கணும், கூடவே நேர்மையும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு சந்திரையா. அன்னையில இருந்து அவங்க அப்பா கூடவே இருந்து வியாபார நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே சேகர் நல்லபடியா கவனிச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சில நாட்கள்ல வியாபாரத்தை கத்துக்கிட்டு அவனே கடையில நின்னு வியாபாரமும் செய்ய ஆரம்பிச்சான்.